என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனை ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையும் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், பின் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தனிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனார் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனார் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு கொடுக்கின்ற காணிக்கையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதியும் ராஜா. அவருடைய தேவையும் நீர் சந்தித்தருளும். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்ததினாலேயே நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். எங்களுடைய துதி பாடல் ஆராதனை எங்களுடைய காணிக்கை எல்லாவற்றையும் உமக்கு படைத்திருக்கிறோம். இப்பொழுது நீர் வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய தாசரை நீர் கருவியாக பயன்படுத்தும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய மத்தியில் இன்றைக்கு தேவ செய்தி கொடுக்க பாஸ்டர் ஜான் வில்லியம்ஸ் ஜெபத்தோடு கூட அவர் கடந்து வந்திருக்கிறார். சமீபத்திலே அவருடைய குடும்பத்திலே நடந்த அந்த துக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அநேகர் நீங்கள் வந்து அந்த அடக்காராதனையில் நீங்கள் வந்து கலந்து கொண்டீர்கள். உங்களுடைய ஆறுதலை பாஸ்டர் இடத்திலே தெரிவித்து கொண்டீர்கள். அவருடைய மனைவி எஸ்தர் இந்த சபையிலே பிறந்து இங்கே வளர்ந்து ஞானஸ்நானம் எடுத்து இதுதான் தன்னுடைய சபை என்று
நினைத்து இந்த சபைக்கு அதிகமாக அவர்கள் ஜெபித்தார்கள், இந்த சபை அதிகமாக நேசித்தார்கள். அது மூலமாக தான் நமக்கு பாஸ்டர் ஜான் வில்லியம்ஸுடைய தொடர்பு, நட்பு கிடைத்தது. இன்றைக்கு அவர் தேவன் தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிற வார்த்தையை அவர் நமக்கு கொடுக்கும்போது, ஒன்று நாம் மனம் திறந்து நாம் கேட்க வேண்டும். இன்னொரு பக்கம் அவருக்காக ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். என்றால் சபையின் போதகர் சபை நடத்துகிறார், தேவன் அவரை பலப்படுத்த வேண்டும். நாம் எழுந்து நின்று ஒரு பழைய பாடல், கிருபைதே தேவ கிருபைதே என்ற பாடலை பாடும்போது பாஸ்டர் ஜான் வில்லியம்ஸ் வந்து தொடர்ந்து ஆராதனை நடத்தி அவர் தேவ செய்தியை கொடுப்பார். கிருபைதே தேவ கிருபைதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் அன்பின் அகலமும் நீளமும் உயரமும், அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுடராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம்.
விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் இயேசுவிலே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் எங்கள் வல்லமையுள்ள மகிமையுள்ள மேன்மையுள்ள உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, இந்த உம்முடைய நாளுக்காக ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உம்மை தேடி நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மிடத்தில் எல்லாமே இருக்கிறது. இருந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்துறலாம். வானமும் பூமியும் அதில் உள்ளவைகள் எல்லாம் ஒளிந்து போனாலும் உம்முடைய வசனம் ஆகிலும் உம்முடைய வார்த்தை ஆகிலும் உம்முடைய வசனத்தின் உறுப்பாகிலும் ஒரு நாளும் அது ஒளிந்து போகாது. மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே உம்முடைய வார்த்தை நிமித்தமாய் நாங்கள் தொடர்ந்து பிழைக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த காலவேளையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒரே ஒரு அறிவிப்பு. வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த இடத்துல ஒரு ஆறுதல் கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் 29ஆம் தேதி என்னுடைய மனைவி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அது நிமித்தமான ஒரு ஆறுதல் கூட்டம் 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு உங்களுடைய போதகருடைய பாஸ்டர் ஏபி அவருடைய தலைமையில் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அது நிமித்தமாய் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போதகரின் இடத்துல கடந்த வாரமே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் கேட்டுக்கொண்டார். என்னால் முடியாது, கொஞ்சம் எனக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அடுத்த வாரம் என்று கேட்டார். நான் தலையை சொரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டார். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. எனக்குள்ளே ஒரு சிரிப்பு என்னை பார்த்து, ஒருவேளை இந்த பிசாசு சிரித்திருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு ஏதாவது கேவலமான ஒரு சிரிப்பு என்ன இருக்கலாம். இழப்பின் நடுவில் உன்னுடைய செய்தி என்ன? அப்பொழுது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொன்னார், அதுதான் ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. இழப்பின் நடுவிலே இழப்புகள் இருக்கும் பொழுது என்னத்தை பேசுவது என்று நினைக்கும் பொழுது அதுதான் என்னுடைய வேலையே என்று ஆண்டவர் எனக்குள்ள இருந்து பேசினார். அதுதான் எனக்கு என்று சொல்லி ஒரு வசனத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அது நிமித்தம் அதை கொண்டு இந்த கால வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இழந்து போனதை
தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை திரும்ப கொடுக்கும்படியாக, திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக, திரும்ப சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உதித்தார். அவர் தான் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து, அந்த தேவன் சொல்லுகிறார், இழந்து போனதை அவர் திரும்ப கொடுப்பார். ஒருவேளை எனக்கு இந்த செய்தியை கற்றுக் கொடுத்திருக்கலாம், ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து நான் அதை 3 வேதத்தில் இருக்கிற சம்பவங்களை வைத்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். இழப்புகள் என்பது மாம்சீக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வருவது சாதாரணமான ஒரு விஷயம். ஜெபிக்கிற மனிதன் ஜெப வாழ்க்கையை இழந்து போவான். சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் சமாதானத்தை இழந்து போவான். மாம்சீகத்திலே மாம்ச உறவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் உறவுகளை இழந்து போவான். ரட்சிப்பின் அனுபவத்திலே உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகம் இல்லாத நேரங்களிலே ரட்சிப்பையும் இழந்து போவான். ஆனால் இந்த இழப்புகள் எல்லாவற்றிலும் இழந்து போனதை தேவனுக்கேற்றபடி உருவாக்கும்படி திரும்ப கொடுக்கத்தான் உன்னதமான தேவனாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த காலை வேளையில் இந்த 2016 ஆண்டிலே சபையே, இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை காட்டிலும், என்ன காரியத்தை இழந்தீர்கள் என்பதை காட்டிலும், இந்த ஆண்டிலே நான் இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு கூட தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கென்று எழும்பின எத்தனையோ பேர் எழும்ப முடியாதபடி எழுப்புதலின் வல்லமையை இழந்து போயிருக்கிறார்கள். பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போனவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆகவே இழப்புகள் என்பது அப்ஸ் அண்ட் டவுன், குறைவுகளும் நிறைவுகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வெறும் பாஸ்டர் ஜான் வில்லியமுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இழப்புகள் வந்து கொண்டே இருக்கும். மாம்சீக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். ஆனால் இந்த இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தேவனுக்குள்ளே நிறைவாக வாழத்தக்கதாக ஒருவர் நமக்காக எப்பொழுதும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் இழப்புகளை விட்டு வெளியே வர வேண்டும். இழப்புகளை விட்டு மறுபடியுமாக தேவனுக்காக எழும்ப வேண்டும். அந்த எந்த இழப்புகளிலே சூழ்நிலைகள் இருக்கிறதோ அவைகளை இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே, பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே ஈடு கட்ட முடியும். நம்முடைய வேதத்தை முதலாவது நாம் திருப்புவோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. அநேக முறை நீங்கள் இந்த பகுதியை வாசித்திருக்கலாம். இங்கே
ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரன் ஒருவனுக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது. இழப்பை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் எலிசாவை பார்த்து, அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருவன் சொல்லுகிறான், நாம் ஒரு இடத்தை கட்ட வேண்டும், நாம் குடியிருப்பதற்கு ஒரு இடத்தை கட்ட வேண்டும். ஒரு இடத்தை கட்டும்படியாக எலிசாவே, தீர்க்கதரிசியின் புத்திரரே, நமக்கெல்லாம் வாசம் பண்ணுவதற்கு, நன்றாக இருப்பதற்கு நமக்கு ஒரு இடம் தேவையாக இருக்கிறது. ஆகவே நான் மரத்தை வெட்டி கொண்டு போய் வெட்டத்தக்கதாக, கட்டத்தக்கதாக நாங்கள் யோர்தானுக்கு போக வேண்டும், ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு எலிசா இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்கிறார். ஓகே, நீங்கள் போய் அதை கட்டலாம் என்று சொல்லி அவர் போகிறார்கள். தீர்க்கதரிசியின் புத்திரர் போகிறார். அதிலே அப்பொழுது அவர்கள் மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்காக மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பின்பாக சொல்லுங்கள், தாங்கள் வாசம் பண்ணும்படியாக மரத்தை வெட்டுதல். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும், நாம் ஜெபிக்கிற ஜெபமும், நாம் வாசிக்கிற வேத வசனமும், நாம் வாழுகிற பரிசுத்த வாழ்க்கையும் மற்றவர்களுக்காக அல்ல, அது நமக்காக. தேவனுக்காக தியாகம் பண்ணுகிற எந்த வாழ்க்கையும் அது மற்றவர்களுக்காக அல்ல, அது நமக்காக. இவர்கள் அதை உருவாக்கினார்கள், இதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல அவர்கள் வெட்டும் பொழுது கட்டத்தக்கதாக, உருவாக்கப்படத்தக்கதாக, சமாதானமாய் வாழத்தக்கதாக உபயோகப்படுத்தப்பட்ட கோடாரி இரவலாங்க வாங்கப்பட்டது. நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போய் சேரத்தக்கதாக, இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கை வாழத்தக்கதாக நமக்கு கிடைத்ததான ரட்சிப்பு அது பணம் கொடுத்து நாம் வாங்கினதல்ல. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே இலவசமாக அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் இலவசமாய் நாம் கட்டி வாழத்தக்கதாக, நாம் மேன்மை அடைந்து வாழும்படியாக, நாம் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக அவர் அந்த கோடாரியை, அந்த ரட்சிப்பை நாம் உபயோகப்படுத்தத்தக்கதாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். What happened here? இங்கே என்ன நடக்கிறது? இவன் தனக்காக மரத்தை வெட்டுகிற நேரத்திலே, தனக்காக வாழ ஆரம்பிக்கிற நேரத்திலே ஒருவேளை மறந்து வெட்டினானோ, வேகமாய் வெட்டினானோ, சூழ்நிலை ஒருவேளை வேறெங்காவது சொப்பனம் கண்டு கொண்டு வெட்டினானோ தெரியவில்லை, கோடாரியை இழந்து விட்டான். இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் வருகிறது. நாம் தெரிந்தே எதையும் இழப்பதில்லை. மனிதனுக்கு வருகிற இழப்பு ஆவிக்குரிய நிலைமையில் ஆனாலும் சரி, மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் ஆனாலும் சரி, இழப்புகள் அதே வந்து விடுவது இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இழப்புகள் நம்மை தேடி வந்து விடுகிறது. ஆனால் அந்த இழப்புகள் நாம் பெற்றுக்கொண்ட எல்லாமே நாம் எதையும் பணம் கொடுத்தோ இல்லாவிட்டால் கஷ்டப்பட்டோ சம்பாதித்ததல்ல, எல்லாம் தேவனால் உண்டானது. எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில சமயங்களிலே அஜாக்கிரதையான நேரங்களிலே இழந்து விடலாம். சூழ்நிலைகள் சாதகமற்ற நிலைமைகள் வரும் பொழுது இழந்து விடலாம். சில சமயங்களிலே பலன் இல்லாத பொழுது ஒரு காரியத்தை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இவனுக்கு ஒருவேளை கோடாரியை பிடிப்பதற்கு இவனுடைய கரங்களிலே பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம், விட்டுவிட்டிருக்கலாம். இழப்புகளுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இவனுக்கு தேவை ஒன்றே ஒன்று, ஐயோ இரவலாங்க வாங்கப்பட்டதே, எனக்கு திரும்ப அந்த கோடாரி தேவை என்பது தான் மிகவும் மிகவும் முக்கியமானது.
இந்த 2016வது ஆண்டிலே நீ ரட்சிப்பை இழந்து போனது ஒரு பெரிய காரியம் அல்ல, பரிசுத்தை இழந்து போனது ஒரு காரியம் அல்ல, சமாதானத்தை இழந்து போனது ஒரு பெரிய காரணம் அல்ல, ஒருவேளை ஜெப வாழ்க்கையை இழந்து போனது ஒரு காரணம் அல்ல, தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று நினைத்ததை இழந்து போனது ஒரு காரணம் அல்ல. அதை நீ திரும்ப வேண்டும் என்று கதறி ஜெபிப்பது தான் இந்த காலவெளியில் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த இழந்து போன காரியத்தை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதற்காக தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதற்காக தான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, தேவ சபையே, இழப்புகளை குறித்து கவலைப்படுவதை காட்டிலும் இந்த இழப்புகளை திரும்ப பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இதை திரும்ப ஆறுதலடைய நான் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப நான் மரத்தை, வீட்டை கட்ட, திரும்ப கட்டி எழுப்ப, திரும்ப செய்ய நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் வாழுவதற்கு, நாம் நன்றாயிருப்பதற்கு, நாம் ஓடுவதற்கு, நாம் தேவனுடைய வேலையை செய்வதற்கு, தொடர்ந்து ஜெப வாழ்க்கையிலே நீடித்திருப்பதற்கு, தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கையிலே நீடித்திருப்பதற்கு, தொடர்ந்து தேவனுடைய கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு, இழப்புகளின் நடுவிலே ஓடுதல். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இவன் கேட்ட உடனே அந்த இடத்துல ரொம்ப கூலான ஒரு பதில் வருது. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். எந்த இடத்துல விழுந்து? என்ன தப்பு பண்ணன? உன்னுடைய பலவீனம் என்ன? உன்னுடைய பிரச்சனை என்ன? உன்னுடைய உபத்திரவம் என்ன? உன்னுடைய போராட்டம் என்ன? ஏன் உன்னால் ஜெபிக்க முடியல? ஏன் உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியல? ஏன் உன்னால் ரட்சிப்பின் வாழ்க்கையை உயர்த்தி காண்பிக்க முடியவில்லை? ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. சில சமயங்களிலே நாம் ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னதத்தின் அனுபவங்களிலே எப்படி சில விதமான இழப்புகள் வருகிறது என்று சொல்லி ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியருக்கு கொஞ்சம் உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் வேதத்தை திருப்புங்க. அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இங்கே ஆவிக்குரிய இழப்பு எப்படி உருவாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க தேவன் நமக்கு அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்யலாம், எல்லாவற்றையும் கட்டலாம், எல்லாவற்றுக்கும் நாம் ஓடலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நமக்குள் சித்தங்கள் வேலை செய்கிறது, நமக்குள்ள இருக்கிற சுய சித்தங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த இடத்துல நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே தகுதியாயிராது. சில சமயங்களில் ஆவிக்குரிய இழப்புகள், ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து போகும் பொழுது இந்த வசனங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பக்தி விருத்தியை உண்டாக்க நடந்து கொண்டிருக்கிறேனா? நான் எந்த விதமான காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன்? தகுதி இல்லாத நிலைமைகள் என்னுடைய வாழ்க்கையில் எவை இருக்கிறது என்கிற ஒரு கேள்விக்குறிக்குள்ளே நாம் யோசித்து பார்க்கிற, நிதானிக்கிற அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியின் 9 வரங்களிலே ஒரு வரத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். டிசர்னிங் ஸ்பிரிட், நம்மை நாமே பகுத்து அறிந்து கொள்ளுகிற ஒரு வரத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பகுத்தறிகிற வரத்தை
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் அதை நாம் ஆப்ரேட் பண்ணாவிட்டால் இழப்புகள், ஆவிக்குரிய இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். ஆவிக்குரிய இழப்புகள் என்றைக்கு நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறதோ, ரட்சிப்பு என்றைக்கு, பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை. இங்கே நிறைய பேர் கேட்டால் சொல்லுவீங்க, ஆமாம்மா என் ஜெப வாழ்க்கை நான் இழந்து போயிருக்கிறேன், அது ஒரு பெரிய இழப்பு. ஐயோ நான் பைபிள் படித்து ரொம்ப நாள் ஆச்சு, அது ஒரு பெரிய இழப்பு. ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற ஐக்கியம் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு, இழப்பு. எவ்வளோ காரியத்தில் ஐக்கியங்கள் நெருக்கமாக இருக்கிறது, ஆனால் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இழப்பு இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. ஆலயத்திற்கு வருகிறேன், போகிறேன், கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் சமாதானமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இழப்பு. இவளுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை, நம்முடைய சுற்றி இருக்கிற எல்லாவற்றிலும் ஆவியின் வரமாகிய ஒரு வரத்தை நாம் செயல்படுத்தாத ஒரு கிரியைகள். ஆகவே ஆவியின் வரங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இழப்புகளை நாம் தவிர்க்கலாம். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த இடத்திலே முதலாவது சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம், இங்கே ஒருவன், இழந்து போன ஒருவன் தேவனுடைய மனுஷனிடத்திலே தன்னுடைய பிரச்சனையை அவன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது இழந்து போன கோடாரியை திரும்ப பெற்றுக்கொள்கிறான். ஸோ இழப்புகள் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாது. ஆனால் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவ வார்த்தையை தேடி ஓட வேண்டும், தேவனுடைய வசனத்தை தேடி ஓட வேண்டும், தேவ மனுஷனை தேடி ஓட வேண்டும், தேவனுடைய காரியங்களை தேடி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே இழப்பு வந்த பொழுது எத்தனையோ பேர் எவ்வளவோ காரியத்தை என்னிடத்திலே ஆறுதல் சொன்னார்கள். ஒன்றும் என்ன ஆறுதல் படுத்தவில்லை மனுஷனுடைய வார்த்தைகள், ஒன்றே ஒன்று என்னை ஆறுதல் படுத்தினது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்காக எழும்ப வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு தாகம் இருதயத்தில் வர ஆரம்பித்த பொழுது தேவன் ஆறுதலை கொடுத்தார். இழப்புகள் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே நம்மை ஆறுதல் படுத்தும். அது இழந்து போனதை திரும்ப நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. தாதியும் நீரே, தாபரம் நீரே, தாரகம் நீரே, என் தாதியும் நீரே, தாதியும் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். துதிப்பேன். துன்ப நேரத்தில் என் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் என் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. இந்த காலம் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே, இயேசுவே உம்மை நாம் எந்த வேளையிலும்
வாய்ப்பே. தேவனும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும், ராஜராஜனா என் சர்வமும் நீரே, நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இழப்புகளை சரிப்படுத்துகிறவர் கர்த்தர். அவர்தான் ராஜன், அவர்தான் தாரகம், அவர்தான் தந்தை, அவர்தான் தாதி, அவர்தான் நம் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். இரவலாக வாங்கப்பட்டதே, இரவலாக வாங்கப்பட்டதே நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நமக்கு கொடுத்த ஜெப வாழ்க்கை, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்காக எழும்புதல், தேவனுக்காக நடத்தல், ஜீவனோடு கூட வாழுதல் எல்லாம் நம்முடையதல்ல, அவையெல்லாம் தேவனுடையது. ஏனென்றால் இன்றைக்கு நீ பரிசுத்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமானால், சபையில் நின்று கொண்டிருக்கிறோமானால், சபைக்குள் இருக்கிறோமானால், அது தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்தது. அதை தொலைத்து விடக்கூடாது. ஒருவேளை தொலைத்திருந்தால் இந்த ஆண்டிலே தேவனை தேடுங்கள், தேவனை நாடி ஓடி வருவோம். எனக்கு திரும்ப தாரும் என்று கேட்போம். எனக்கு அதை திரும்ப தாரும் ஆண்டவரே, நான் உமக்காக எழும்ப வேண்டும், நான் திரும்ப கட்ட வேண்டும். கத்த திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இழப்பை சரிப்படுத்துகிறவர் தேவன் ஒருவரே. இரண்டாவது நிகழ்ச்சிக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இரண்டாவது சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் 16, 17, 18, 19. லூக்கா எழுதின சுவிசேஷம் போதும். என்னிடத்தில் இழப்பை உணர்ந்த ஒரு வாலிபன், he lost his food. நல்ல ஆகாரத்தை இழந்து போனவன், நல்ல வாழ்க்கையை இழந்து போனவன், தகப்பனுடைய சொத்தை இழந்து போனவன், தகப்பனுடைய அன்பை இழந்து போனவன். இப்பொழுது இழந்து போன ஒருவன், அவன் என்றைக்கு இழப்பு வருகிறதோ அன்றைக்கு அவருடைய புத்தியிலே தெளிவு வருகிறது. ஹல்லேலூயா. இழப்புகளின் முதலாவது பார்த்தோம், இழப்புகளின் நடுவிலே தேவனை நோக்கி அழைக்க வேண்டும். இரண்டாவது, இழப்புகளின் நடுவிலே புத்தி தெளிவடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்போதும் போகிற பாதையிலே நாம் ஓடிக்கொண்டிருப்போமே, ஆனால் இழப்புகள் இழப்பாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் புத்தி தெளிவடைவோமே, ஆனால் இழப்புகளை தேவன் சரி செய்வார். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், எனக்கு இந்த சகோதரனை ரொம்ப பிடிக்கும்.
அவனை எல்லாரும் கெட்ட குமாரன் என்று சொல்லுவார்கள், நான் நல்ல குமாரன் என்று சொல்லுவேன். ஏனென்றால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் என்றைக்குமே நல்லவன். பாவங்களை மறைக்காதபடி அறிக்கையிடுகிறவன் நல்லவன். இவன் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய குறைகளை, தன்னுடைய இழப்பை அறிக்கையிடுகிறான். ஐயோ, என் தகப்பன் வீட்டை நான் இழந்து போனேன், நல்ல ஆகாரத்தை இழந்து போனேன், வேலைக்காரனுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கிறது, அது கூட எனக்கு இல்லையே, நான் இழந்து போனேன், இவள் எல்லாவற்றையும் நான் இழந்து போய் இருக்கிறேனே, எனக்கு திரும்ப இவைகள் வேண்டும் என்று அவன் நினைத்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள், ஆவியின் கனிகளை அநேகர் இழந்து போயிருக்கிறார்கள். ஆவியின் கனியின் இழப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசிக்கு இருக்கிற மகா பெரிய இழப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆவியின் கனிகளை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆவியின் கனிகளை நாம் செயல்படுத்த வேண்டும். ஆவியின் வரங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். விசுவாசி விசுவாசியாய் வாழ வேண்டும். விசுவாசத்திலே வாழ வேண்டும், வசனத்திலே வாழ வேண்டும், சத்தியத்திலே வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது உண்டானால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்கள். என்ன பின்பற்றுங்க? ஏனால் நான் யாரை பின்பற்றுகிறேன்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். நான் விசுவாசியே ஆனால் என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்கள். நான் பரிசுத்தவானே ஆனால் என்னுடைய பரிசுத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்கள். நான் கர்த்தருக்குள் வாழுகிற மனுஷனே ஆனால் கர்த்தருக்குள் வாழுகிற வாழ்க்கை என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்கள். நீங்கள் பின்பற்றி நடவுங்கள், என்னை பின்பற்றி நடவுங்கள் என்று அவர் சொல்கிறார். இங்கே தகப்பன் என்ன, தகப்பனை குறித்து இந்த இடத்திலே உவமையிலே சொல்லப்படுகிறது. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, ஹல்லேலூயா, இழந்து போனதை திரும்ப சரிப்படுத்துவதற்கு நம்ம பரம தகப்பனாகிய தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். 2015 என் ஜெப வாழ்க்கையை நான் இழந்து போயிட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியுமா? இந்த சபையில் நான் எவ்வளவு பெரிய தேவனுக்காக எழும்பி வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒருவேளை கிராம ஊழியங்களில் நான் பங்கு பெற்று கொண்டிருந்தேன். என்னுடைய ஒத்துழைப்பு எவ்வளவு அதிகமாக இருந்தது. நான் எவ்வளவு தியாகமான வாழ்க்கை இந்த சபையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் அவைகளை விட்டு தூரமாக இழந்து போய் இருக்கிறேனே என்று சொல்லி இனி நான் திரும்ப போனால், பாஸ்டர் டேவிட் இடத்துல போய் ஒருவேளை, ஐயா இந்த வருஷத்தில் நான் ஊழியத்தில் இந்த அளவுக்கு நான் நடக்கணும், எனக்கு செய்ய முடியுமா, அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, நான் வரலையே போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. த சர்ச், சபை, ஒருவேளை பாஸ்டர் ஏபியோவில், ஐயோ அவர் என்ன மறந்துருப்பார், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நான் டெடிகேட் பண்ணேன் இந்த ஊழியத்தில் இருப்பதற்கு. ஆனால் இப்போ என் தகப்பன் வீட்டை விட்டு ஆவிக்குள்ள ஊழியத்தில் ஒத்துழைப்பது, தேவனுக்காக எழும்புவது, தாங்குவது, என் வாலிப வாழ்க்கையில் நான் யூத்ஸ் மத்தியில் வேலை செய்வேன், இல்லாவிட்டால் கிராமங்களில் நான் வருவேன், இல்லாவிட்டால் உங்களுடைய காலனியில் நான் ஒத்துழைப்பேன், இந்த தகப்பனுடைய வீட்டில் நான் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக இருப்பேன் என்று செய்தேன். ஆனால் இன்றைக்கு நான் இழந்து போய் பன்றி தின்கிற தவிட்டையாவது சாப்பிடலாம் என்கிற ஆசையிலே இருக்கிறேன். என்னுடைய இழப்பு மகா பெரியது. ஆனால் நான் திரும்ப போனால் அந்த இழப்பு சபை சரி செய்யுமா என்கிற கேள்வி உனக்கு இருக்குமே. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தகப்பன், சபையினுடைய தகப்பன்மார்கள் அவன் தூரத்திலே வருகிறதை பார்த்து எத்தனை பேர் வருவார்கள். எப்பொழுது வாலிபன் வருவான், எப்பொழுது இந்த சகோதரன் வருவான், எப்பொழுது இந்த சகோதரி வரும், இவர்களை நாங்கள் உபயோகப்படுத்தலாம் தேவனுக்காக என்று சொல்லி இரும் கரம் நீட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இழப்புகளை சரிப்படுத்துவது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நீ தொடர்ந்து இழந்து போயே வாழ்வதற்கல்ல, தொடர்ந்து பின்பாகவே ஓடுவதற்கல்ல, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, ஹல்லேலூயா, இந்த காலை வேளையிலே இந்த இழப்பின் நடுவிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எதை இழந்து போயிருக்கிறாயோ, ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு தெரியும். என்னுடைய இழப்பு என்ன என்று எனக்கு தெரியும் தெளிவாக, உங்களுக்கு தெரியாது. அதே போல உன்னுடைய இழப்பு என்று உங்களுக்கு தெரியும்.
இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர், என் தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தேவனானவர் உன்னை திரும்ப தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உன்னை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். தயவு செய்து பன்றி தின்கிற தவிட்டை சாப்பிட இருக்கிற ஆசையை மறந்துவிடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லா இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆசை வேறு பக்கமாக போயிடும், நம்முடைய விருப்பங்கள் வேறு பக்கமாக போய்விடும். இவன் என்றைக்கு தகப்பன் வீட்டை இழந்தானோ, நல்ல ஆகாரம் வேண்டாம் என்று அவன் ஏதோ இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் இழந்து அவன் தூர ஓடின பிறகு அவனுக்கு திரும்ப ஒரு புத்தி வருகிறது. ஐயோ, நான் திரும்ப நினைக்கிறேன். இந்த ஓமையிலே சொல்லப்பட்டிருக்கிற அவன் ரொம்ப நல்லவன். கர்த்தர் அழகான ஒரு ஓமையிலே கர்த்தர் நமக்கு வெளிப்பட சொல்லி கொடுக்குறார். என்ன அழகாக பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், என்ன அழகாக டீச் பண்ணி கொடுக்குறாரு. ஏப்பா, இதெல்லாம் இழந்துறியே, பரிசுத்த வாழ்க்கையை இழந்துராத, அது உயர்ந்தது. விசுவாச வாழ்க்கையை இழந்துராத, அது உயர்ந்தது. ஜெப வாழ்க்கையை இழந்துராத, அது உயர்ந்தது. தகப்பன் வீட்டில் இருக்கிற உபவாச ஜெபம் உயர்ந்தது. சபையில் இருக்கிற கூட்டம் உயர்ந்தது. பைபிள் ஸ்டடி உயர்ந்தது. அதை இழந்துராத, இழந்துராத. அதை விட்டு வேற எங்கா பண்ணி திங்கிற தவிட்டு திங்கலான்னு நினைக்காத. அது உன்னது இல்லை, அது பண்ணிது. நீ திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்து அங்க இருக்கிற நல்ல ஆகாரத்தை சாப்பிடு. அதுதான் உனக்கு தேவை. எப்போ வருவான், எப்போ வருவான், இழந்து போன இவன் திரும்ப எப்பொழுது வருவான் வருவான் என்று தகப்பன் ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். வேத வசனம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உபவாச ஜெபம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வரங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆவியின் கனிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வந்து சாப்பிடுங்கள். ஹல்லேலூயா. வந்து சந்தோஷமாயிருங்கள். வந்து தேவனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவை இழப்புகளின் நடுவில் புத்தியின் தெளிவை பெற்றுக்கொண்ட மனுஷன். நம்பர் 3, பிரதர் சுனில் இருக்காரா? முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகிறார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் சிறையாயினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் சிறையாயினாய். கானா ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை என்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தமுன் வேலையிலே கண்ணீருடன் நீயும் விரைந்தோடி வா. கர்த்தரின் சித்தமுன் வேளையிலே கண்ணீருடன் நீ விரைந்தோடி வா. கானா ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு இன்று அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே,
கர்த்தரே இன்றே திரும்பி நீ வா. இந்த பாடலுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காணாமற் போன உன்னை என்று திரும்பி வருவாய் என்று கர்த்தர் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இழந்து போனது